Good morning students, welcome to the science class. Today started on unit 1 heat and temperature. So வெப்பம் மற்றும் வெப்பநிலையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதனோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பாருங்கள். இன்ட்ரடக்ஷனில் the measurement of warmness or coldness of a substance is known as its temperature. ஒரு பொருளினுடைய வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It is measure of the average kinetic energy of the particles in an object. A temperature is related to how fast the atoms within a substance are moving. ஸோ ஒரு பொருளில் உள்ள இந்த துகள்களுடைய சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, அப்பொருளினுடைய வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சருடைய யூனிட்ஸ், இந்த வெப்பநிலையினுடைய அளவுகளை பார்க்கலாம். There are 3 units which are used to measure the temperature: degree Celsius, Fahrenheit and Kelvin. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் டிகிரி செல்சியஸ் பார்த்தோம் அப்படின்னா செல்சியஸ் இஸ் ரிட்டன் as C and read as degree. For example, 20 degree Celsius, it is read as 20 degree Celsius. So Celsius is called as சென்டிகிரேட் as well. ஸோ செல்சியஸ் வந்து என்னென்னு சொல்லலாம், சென்டிகிரேட்னு கூட சொல்லலாம். தென் ஸோ செகண்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேரன்ஹீட். ஃபேரன்ஹீட் அப்படிங்கிறத எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, 25 டிகிரி ஃபேரன்ஹீட். தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கெல்வின். ஸோ கெல்வின் இஸ் ரிட்டன் as K. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கெல்வின். த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்க, தட்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ டெம்பரேச்சருடைய SI யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கெல்வின். இந்த மூணில் SI யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெஷரிங் டெம்பரேச்சர், வெப்பநிலையை வந்து அளவிடுதல். தென் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் வெல் அப்ராக்சிமேட்டட் வித் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். த ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் தட் த மாலிகூல்ஸ் வித்தின் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் அட் எ ஃபாஸ்டர் ரேட். ஸோ அந்த ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்க ஆற்றல் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளில் அதிக வெப்பநிலை கொண்டிருந்தால் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளுடைய அதிக வேகத்தில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். த ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் தட் த மாலிகூல்ஸ் வித்தின் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் அட் எ ஃபாஸ்டர் ரேட். ஓகேங்களா? தென் ஸோ we studied that solid expand when heat is supplied to it. Like solid substance, liquids are also affected by heat. To know this, let us do the activity 1. In a thermometer, when liquid gets heat, it expands, and when it is cooled down, it contracts. It is used to measure temperature. ஸோ வந்து நம்ம வெப்பத்தை கொடுக்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருள் வந்து விரிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பெண்ட் ஆகிறதும் நடக்குது. தென் அதே மாதிரி கூல் பண்ணுறப்ப என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் சுருங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ஸோ லைக் சாலிட் அண்ட் லிக்விட் ஆப்ஜெக்ட், த எஃபெக்ட் ஆஃப் ஹீட் இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் ஆன் கேசியஸ் ஆப்ஜெக்ட். கேசியஸ்லேயும் கூட நம்ம ஹீட்டை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்லுவாங்க. த தெர்மோமீட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ வெப்பநிலை அளக்க பயன்படக்கூடிய கருவி தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெப்பநிலை மானி, தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. There are various kinds of thermometer. Some of them are like glass tube which look thin and are filled with some kind of liquid. ஸோ அது பார்த்தா அப்படின்னா கிளாஸில் இருக்குது, கண்ணாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சம் லிக்யூட்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. வை மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்டு இன் தெர்மோமீட்டர். ஸோ இந்த வெப்பநிலை மானியில் வந்து எதுக்காக வந்து மெர்க்குரி பாதரசத்தையோ அல்லது ஆல்கஹாலையோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா mostly alcohol and mercury are used in thermometer as they remain in liquid form even with a change of temperature in them. A small change in the temperature causes change in the volume
of a liquid. We measure this temperature by measuring expansions of liquid in thermometer. ஸோ இந்த ஆல்கஹால் இந்த மெர்க்குரியும் பார்த்தோம் அப்படின்னா என்னது திரவ நிலையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது டெம்பரேச்சரை வந்து அதிக டெம்பரேச்சர் ஆகிறப்ப என்ன ஆகும் அந்த வந்து ஈஸியாக விரிவடையுது எக்ஸ்பெண்ட் ஆகி அதனுடைய டெம்பரேச்சர் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. ஓகேங்களா? தென் ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி இந்த பாதரசத்தினுடைய பண்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இட்ஸ் எக்ஸ்பேண்ட் இஸ் யூனிஃபார்ம்லி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதரசம் சீராக விரிவடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒபக்யூ அண்ட் சைனிங். இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட் ஆஃப் த கிளாஸ் டியூப். இட் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இட் ஹேஸ் எ ஹை பாய்லிங் பாயிண்ட் and low freezing point. Hence, a wide range of temperature can be measured using a mercury thermometer. ஸோ இதனுடைய பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீராக விரிவடைன்னு சொல்கிறாங்க, ஒளி ஊடுருவாத மற்றும் பளபளப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணாடி குழாயினுடைய அந்த சுவர்களில் வந்து ஒட்டாது, டஸ் நாட் ஸ்டிக் ஆன் த சைட் ஆஃப் த கிளாஸ். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை வந்து நன்கு கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹை பாய்லிங் பாயிண்ட், அதிக கொதிநிலையும் குறைந்த உருநிலையும் கொண்டது. ஸோ இதை நோட் பண்ணிங்க, இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலினுடைய பண்புகளை பார்க்கலாம். த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தென் -100 degree Celsius. So it can be used to measure very low temperature. Its expand per degree Celsius rise in temperature is very large. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -100 டிகிரிக்கு குறைவாக உரைநிலையை கொண்டுள்ளது. எனவே மிக குறைந்த வெப்பநிலை அளக்க இந்த ஆல்கஹால் இதை பயன்படுத்தலாம். தென் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கலர்டு பிரைட்லி அண்ட் ஹென்ஸ் இஸ் ஈஸிலி விசிபிள். ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா அதிக அளவிற்கு வண்ணம் மூட்ட முடியும், அதனால் வந்து கண்ணாடி குழாய்கள் வந்து திரவத்தினை தெளிவாக காண இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் எ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா த டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். இந்த வெப்பநிலைமானியினுடைய வகைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். There are different types of thermometer of measuring the temperature of different things like air, our body, food and many other things. Among these, the commonly used thermometer are clinical thermometer and laboratory thermometer. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிங்க. தெர்மோமீட்டரில் வந்து நம்ம மோஸ்ட்லியாக பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டரும் லெபார்டரி தெர்மோமீட்டர். ஸோ கிளினிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவ வெப்பநிலைமானி அப்படின்னு சொல்லுவாங்க. லெபார்டரி அப்படிங்கிறது ஆய்வக வெப்பநிலைமானி. ஓகேங்களா? தென் ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர், இந்த மருத்துவ வெப்பநிலைமானி. தென் திஸ் தெர்மோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் a human body at home, clinic and hospital. All clinical thermometer have a rig that prevent the mercury from flowing back into the bulb when the thermometer is taken out of the patient mouth, so that the temperature can be noted conveniently. There are temperature scale on either side of mercury thread, one in Celsius scale and other in Fahrenheit scale. Since Fahrenheit scale is more sensitive than the Celsius scale, the body temperature is measured in F only, Fahrenheit scale. A clinical thermometer indicates the temperature from a minimum of 35 degrees Celsius or 94 degree Fahrenheit to a maximum of 42 degrees Celsius or 108 டிகிரி Fahrenheit. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கிளினிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறப்ப 94 டிகிரி Fahrenheit டு 108 Fahrenheit அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிளினிக்கல்
தெர்மோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்பநிலைமானி வந்து நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தோம் அப்படின்னா வீடு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து ஹியூமனுடைய பாடி, அதாவது மனித உடலுடைய வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துகிறாங்க. இந்த வெப்பநிலைமானியில் பார்த்தீங்கன்னா இதனுடைய குழாயில் வந்து ஒரு குறுகிய வளைவு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வளைவில் தான் வந்து என்னது வெப்பநிலைமானி நோயாளினுடைய அந்த வாயில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாதரசமானது மீண்டும் வந்து அந்த பாலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தடுத்துருது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்மளால் ஈஸியாக டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா the precaution to be followed while using a clinical thermometer. ஸோ இந்த மருத்துவ வெப்பநிலைமானியை வந்து பயன்படுத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பயன்படுத்துகிற முன்னாடி என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட், the thermometer should be washed before and after use, preferably with an antiseptic solution. Jerk the thermometer of a few times to bring the level of mercury down. Before use, the mercury level should be below 35 degrees Celsius or 94 degree F. Do not hold the thermometer by its bulb. Keep the mercury level along your line of sight and then take the reading. So handle the thermometer with care. If it hit against some hard object, it may break. Then do not place the thermometer in a hot flame or in the hot sun. ஸோ வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த வெப்பநிலையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து என்ன பண்ணுவோம், கிருமி நாசி திரவத்தால் நன்கு வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா, நம்ம அந்த பாதரச மட்டத்தை வந்து கீழே கொண்டு வருவதற்கு அதை வந்து நல்லா ஷேக் பண்ணோம், உதறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் யூஸ் மெர்க்குரி லெவல் ஷுட் பி பிலோ 35 டிகிரி ஆர் 94 டிகிரி ஆஃப். அதாவது அந்த பாதரசமானியை வந்து பயன்படுத்த முன்னாடி அதனுடைய மட்டமானது 35 டிகிரி செல்சியஸில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட், அந்த குமிழ் பகுதியை வந்து என்ன பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ரீடிங்கை செக் பண்ணுறப்ப நம்மளுடைய சைட் கண்ணுக்கு நேராக அந்த பாதரச மட்டத்தினை வைத்து அளவீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து வந்து ஹேண்டில் வித்து கேர். ஸோ நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்த, ஏன்னா அது கண்ணாடி டப்புன்னு எதெல்லாம் பட்டுச்சுன்னு ஆயிரும், உடஞ்சிரும். தென் அடுத்த லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெப்பநிலை மணியை வந்து எரியக்கூடிய பொருளுக்கு அருகிலோ அல்லது நேரடியாக சூரிய ஒளியின் கீழோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு நாட் பிளேஸ் த தெர்மோமீட்டர் இன் எ ஹாட் ஃப்ளேம் ஆர் இன் த ஹாட் சன். ஓகேங்களா? ஸோ இதான் ப்ரிகாஷன். இதுதான் வந்து நம்ம இந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். ஓகேங்களா? ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லெபார்டரி தெர்மோமீட்டர், ஆய்வக வெப்பநிலை மானி. தென் ஸோ laboratory thermometers are used to measure the temperature in school and other laboratories for scientific research. They are also used in the industry as they can measure temperature higher than what clinical thermometer can record. The stem and the bulb of the lab thermometer are longer when compared to that of a clinical thermometer, and there is no nick in the lab thermometer. A laboratory thermometer has only the Celsius scale ranging from -10 degrees Celsius to 110 degrees Celsius. ஸோ இது அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ இந்த ஆய்வக வெப்பநிலைமானி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஸ்கூலில், லேபில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியல். சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஹை வெப்பநிலையை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய ஸ்டெம் வந்து நீளமாகவும் இந்த பல்பு வந்து இல்லாமலும் இருக்கும். ஓகேங்களா? தென் ஸோ இதனுடைய ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோடு வைல் யூஸிங் எ லெபார்டரி தெர்மோமீட்டர்.
ஸோ இந்த ஆய்வக வெப்பநிலையை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் டில் த தெர்மோமீட்டர் வைல் மெஷரிங் த டெம்பரேச்சர், பிளேஸ் இட் அப்ரைட். ஸோ நம்ம வந்து இந்த வெப்பநிலை வந்து அளவிடும்போது அந்த மானியை வந்து என்ன பண்ண முடியாது, சாய்வாக வைக்காமல் நேராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் இட் அப்ரைட். நோட் த ரீடிங் ஒன்லி வென் த bulb has been surrounded by the substance from all side. ஸோ வந்து இப்போ கிளினிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த தெர்மோமீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீடிங் பார்த்தோம். ஆனால் இந்த லெபார்ட்டரி தெர்மோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே டிப் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் இதனுடைய ரீடிங்கை மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? The note the reading only when the bulb has been surrounded by the substance from all side. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சிங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். ஸோ இந்த மருத்துவ வெப்பநிலைமானிக்கும் ஆய்வக வெப்பநிலைமானிக்கும் இடையேயான வேறுபாடுகளை நம்ம இப்போ பார்க்கலாம். தென் கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். A clinical thermometer is scaled from 35 degrees Celsius to 42 degrees Celsius or from 94 degree Fahrenheit to 108 Fahrenheit. Laboratory thermometers is generally scaled from minus 10 degrees Celsius to 110 degrees Celsius. Then clinical பார்த்தோம்னா the mercury level does not fall on its own as there is a king near the bulb to prevent the fall of mercury level. Then laboratory the mercury level fall on its own as no king is present. Then clinical பார்த்தீங்கன்னா temperature can be read after removing the thermometer from a armpit or mouth. Then laboratory பார்த்தீங்க அப்படின்னா the temperature is read while keeping the thermometer in the source of temperature. Then fourth point, to lower the mercury level jerk are given. No need to give jerk to lower the mercury level. The last one பார்த்தீங்கன்னா it is used for taking the body temperature. It is used to take temperature in laboratory. ஸோ என்னெல்லாம் இதாகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ரேஞ்சு ஸ்கேல் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ் ஆர் ஃபேரன்ஹீட்டில் சொல்கிறப்ப 94 டிகிரி ஃபேரன்ஹீட் டு 108 ஃபேரன்ஹீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வக வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸில் இருக்குது. தென் செகண்ட் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதரச மட்டமானது தானாக வந்து என்ன ஆகாது, கீழே இறங்காது அப்படின்னு டஸ் நாட் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன். சரி, அந்த மெர்க்குரி லெவலில் வந்து தானாக இறங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆய்வக வெப்பநிலை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தானாகவே கீழே இறங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்டு பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த தெர்மோமீட்டர் வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டில், அதாவது நம்ம கைகளுக்கு அடியிலையோ அல்லது வாயிலிருந்தோ அந்த வெப்பநிலையை எடுத்த பிறகு என்ன பண்ணுறோம், அளவீடானது எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆய்வக வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இந்த வெப்பநிலை மானியானது வெப்ப மூலத்தில் இருக்கும்போது அதனுடைய வெப்பநிலையை அளவிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதரசத்தை வந்து கீழே கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுறோம், அந்த வெப்பநிலை மானியை நல்லா உதறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன தேவையில்லை, உதற வேண்டியது தேவையில்லை. தென் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு டேக்கிங் எ பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துகிறாங்க. இதில் லெபார்ட்டரியில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பொருட்களினுடைய வெப்பநிலையை அளக்க பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு டேக் டெம்பரேச்சர் இன் லெபார்ட்டரி. ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் ஆர் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்டரி தெர்மோமீட்டர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பார்த்ததெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.